ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாரதி மகள். இன்றைக்கி நம்ம குக்கிங் பண்ண போகிறோம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கழுவி வச்சுருக்க எறாவை எடுத்து பேனில் போட்டு மசாலா எல்லா சைடும் ஓட்டணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். நல்ல மசாலா ஓட்டுற அளவுக்கு கிளறி விட்டதுக்கு அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கும் போது ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சி அந்த எறா ஃபுல்லாக படுற மாதிரி விட்டுட்டு நல்லா கிளறுங்க. ஸோ கிளறும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து லெமனோட ஃப்ளேவரும் அதில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா கொதிக்கும் போது அந்த மசாலா வந்து எறா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுற அளவுக்கு வந்து மாறிட்டே வரும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி மசாலாலாம் இறால ஒட்டி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.